ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாமல் உங்ககிட்ட பேசாமல் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இன்னொரு உறவை தேடி போகக்கூடியவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்குங்க. அவங்க மனம் நொந்து போவார்கள். பாருங்கள், இன்றைக்கி இல்லை சூழ்நிலையில் உலகத்தில் இது ரொம்ப நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப அன்பை காணிச்சு அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னால் வளைஞ்சு தெரிஞ்சு நம்மளை அன்பு காணிக்க வச்சுட்டு அவங்கள நம்ம ரொம்ப நம்பின பிறகு நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உறவு வந்த உடனே நம்மளை விட்டுட்டு அந்த உறவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உறவு வந்த உடனே நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு விலகி போய் அந்த உறவை நாடி போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் அழ வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் என்னென்னா அழுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நினைவுகள்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாது, அதனால் அழுவாங்க. இப்படி அழுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இப்படி அழுறதுனால அவங்க ஏதாவது உணர்வாங்களா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவேன். அவங்கள உணர்வடைய வைக்கணும், மனம் நொந்து போக வைக்கணும். இன்றைக்கி நிறைய உலகத்தில் பாருங்கள், நம்பிக்கை துரோகம் பெருகிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கண்ணீர் வடிக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவங்க மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சது தான் இன்றைக்கி அழுகையாக வெளியே வருது. இப்போது ஐயோ இவங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள். இப்போ ஒரு உறவு உங்களை விட்டு விலகி பேசாமல் போய் இன்னொரு உறவு தேடி போயிருக்கு அப்படின்னா அந்த உறவுகிட்ட திருப்பி பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? அமைதியாக இருங்க. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட பேசக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லை, புதுசாக வந்த உறவு தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்படி முடிவு எடுத்த பிறகு பழையபடியும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி நீ என்னை புரிஞ்சுக்கோ, என்கிட்ட பேசாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சிட்டு நிற்காதீங்க. இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, உங்கள் தன்மானத்தை காப்பாற்றுங்க. நீங்கள் இப்படி போய் கெஞ்சுறதுனால உங்கள் தன்மானம் இழந்து போகும். இதை முதல்ல மனசில் வச்சுக்குங்க. என்னை மதிக்காதவங்க, என்னை விட்டு விலகி போனவங்க கிட்ட போய் நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆள் மனசில் பதிகிறது மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இனி நான் அவங்கள தேடி போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதி எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் இதே மாதிரி பேசாமல் விலகி போனால் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிட்டு நிற்பாங்க. ஏன்னா அவங்களால அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. இதனால் அவங்க தன்மானத்தை இழந்து போய் நிற்பாங்க. அதனால் உங்கள் தன்மானத்தோடு நீங்கள் செயல்படணுன்னா அவங்கக்கிட்ட கெஞ்சுறதை நிறுத்திட்டு என்னை மதிக்காதவங்கள நான் தேடி போக மாட்டேன் அப்படின்னு அந்த எண்ணத்தில் உறுதியாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெருகும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மன்னித்து மறந்து விடுங்க. எப்படிங்க மன்னிக்க முடியும்? இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்களே, எப்படிங்க மறக்க முடியும்? ரொம்ப அன்பு காணிச்சிருக்காங்களே. மைண்டு வாய்ஸில் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுதுங்க. மன்னிக்க சொன்னது எதுக்கு தெரியுமா? உங்கள் மன நிம்மதிக்கு. நீங்கள் ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கே நிம்மதி கெடுது. அவங்களுடைய நிம்மதி இல்லைங்க, உங்கள் நிம்மதி தான் கெட்டு போகும். அதனால் அவங்கள மன்னித்து மறந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி, நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அதுக்கு அவங்கள மைண்டில் நினச்சிட்டு அவங்க நேமை சொல்லி நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை மறக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்பெல்லாம் அவங்க ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நேமை சொல்ல கொஞ்ச நாளையிலே நீங்கள் மன்னிச்சு மறந்துடுவீங்க. உங்கள் மன நிம்மதி பெருகுங்க. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா?
அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போன உடனே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சோகமான ஸ்டேட்டஸ். அவங்க இல்லாமல் நான் நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வைக்கிறதுக்கு போஸ்ட்டு போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் நிறுத்திடுங்க. அவங்கள எக்காரணம் கொண்டும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதே போல் உங்களை நீங்களே புல்ட் பண்ணுங்க. அதாவது உங்களை நீங்களே மேம்படுத்துங்க. யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இன்னொரு உறவை தேடி போனாங்களோ அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க. உங்கள் வாழ்க்கை மேம்பாடு தான் அவங்களுக்கு சரியான பதிலடி. அவங்களே யோசித்து நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போகும். அவங்க என்னவோ சகஜமாக சந்தோஷமாக அவங்க புதுசாக வந்த உறவுகளோடு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள நினச்சி அழுறீங்களா? நீங்கள் அழுறதுக்கு அந்த பர்சன் ஒரு ஒர்த்தே இல்லை, ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதன் இல்லை. இப்போமாவது அவங்களுடைய உண்மையான குணநலங்கள் தெரிஞ்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணுமே தவிர அழக்கூடாது. உங்கள் கண்ணீரின் மதிப்பு பெருசுங்க. ஒருத்தே இல்லாமல் உங்களை ஏமாற்றிட்டு உங்களை மதிக்காமல் இன்னொரு உறவு தான் பெருசு அப்படின்னு சொல்லி போனவங்களுக்காக நீங்கள் எதுக்காக கண்ணீர் வடிக்கணும் சொல்லுங்க? உங்கள் கண்ணீர் விலையேற பெற்றது. ஒருத்தே இல்லாத ஒரு பர்சன்ட்டை உங்கள் அன்பை கொட்டி கொடுத்தது உங்கள் தவறுங்க. இனியாவது யாருக்கிட்ட அன்பை கொடுக்கணுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஏன்னா ஒருக்காவே கஷ்டப்பட்டது போதுமே. ஒரு உண்மை சொல்லட்டா, சிலவங்க அவங்கள மாற்றிடணும், எப்படியாவது நான் மாற்றுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரையுமே யாரும் மாற்ற முடியாது. ஆனால் உங்களை நீங்களே மாற்றிக்கலாமே. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தலாமே. நீங்கள் அவங்கள மாற்றணும்னு சொல்லி யோசித்து உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்க. அதுவே போதுங்க. சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் என் மனசு வலிக்குது அவங்க ஞாபகங்களோட. இந்த வலியிலேருந்து நான் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வருதுல்ல, அதுக்கான டிப்ஸ் சொல்லித்தரேன். உங்கள் உணர்வுகளை ஒத்துக்குங்க. நீங்கள் இப்போ காயமாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஒத்துக்குங்க. நிறைய பேர் என்னென்னா மனசில் 1000 கவலைகளை வச்சுட்டு வெளியே சிரிச்சிட்டே இருப்பாங்க. கேட்டால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, என் உணர்வு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் உணர்வுகளை ஒத்துக்கணும். நான் இப்போது அவங்க போனதுனால ரொம்ப கவலையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் உணர்வுகளை ஒத்துக்குங்க. உங்கள் ஞாபகங்கள் அதிகமாக இருந்தால் ஒரு பேப்பரை எடுங்க. அவங்கள பற்றின அந்த ஞாபகங்கள் அப்படியே அந்த பேப்பரில் எழுதுங்க. அதை எழுதிட்டு கசக்கி கிழிச்சி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. யார்கிட்டையுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அழவும் முடியாது. இப்படி நீங்கள் அவங்க ஞாபகங்கள் வரும்போது அந்த உணர்வுகளோடு கூடி அதை எழுதி நீங்கள் கிழிச்சி குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர முடியும். பெரும்பாலும் தனிமையாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களை சுற்றி உங்ககிட்ட நம்பிக்கை ஊட்டுறது மாதிரி ஏதாவது ஒரு உறவு இருந்தால் அவங்கக்கிட்ட பேசலாம். ஆனால் இதை ஷேர் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு யார் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருக்கோ அவங்க கூட டைம் ஒதுக்குங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்கள பற்றி யோசிக்க மாட்டீங்க. புதுசாக நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய சிந்தனை எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சிந்தனையை மாற்ற முயற்சி பண்ணணும். மியூசிக் கேட்கலாம், யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு திறமை இருக்குன்னா அதை செய்யலாம். அப்படியே அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ சொல்லணுன்னா உங்களை ஹர்ட் பண்ணவங்கள நினச்சி நீங்கள் காயப்படண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நினைவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். காலம் எந்த பெரிய காயத்தையும் மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் யாரையும் ஏமாற்றலைல்ல. அதனால் நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்படாமல் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க. எல்லாம் நன்மைக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.